பழமையான காலத்தில் மிருகண்டு முனிவரும் அவரது மனைவியும் குழந்தைக்காக சிவபெருமானை தீவிரமாக வேண்டினர். இறைவன் அருளாக முனிவரின் முன் தோன்றி, குறுகிய ஆயுள் கொண்ட ஞானிமகனா, நீண்ட ஆயுள் கொண்ட மடையனா என்று கேட்டார். முனிவர் ஞானமிக்க மகனை தேர்ந்தெடுத்தார். அவ்வாறு பிறந்தான் மார்க்கண்டேயர். சிறு வயதிலிருந்தே அவன் சிவபெருமானுக்கு மிகுந்த பக்தியுடன் ஓம் நம சிவாய என்று ஜபம் செய்து வந்தான். ஆனால் அவனது விதி 16 வயதில் முடிவடைய வேண்டும். அந்த நாள் வந்தபோது மரணதேவன் யமன் அவனது உயிரை எடுக்க வந்தார். ஆனால் மார்க்கண்டேயர் பயமின்றி சிவலிங்கத்தை தழுவி, சிவபெருமா என்னை காப்பாற்ற என்று முழங்கினார். யமன் பாசக்கயிறை வீச அது சிவலிங்கத்தையும் தொட்டது. உடனே சிவபெருமான் அந்த லிங்கத்திலிருந்து வெளிப்பட்டு யமனை அடித்து வீழ்த்தினார். மார்க்கண்டேயர் சிவனின் திருவடியில் விழுந்து நன்றி கூறினார். சிவபெருமான் மகிழ்ந்து, மார்க்கண்டேயா, உனது பக்தி எம்மை மகிழ வைத்தது. இனி நீ சிரஞ்சீவி, நித்திய வாழ்வு பெறுவாய் என்று வரம் வழங்கினார். அன்றிலிருந்து மார்க்கண்டேயர் மரணத்தையும் வென்ற பக்தராக ஆனார்.